வணக்கம் உறவுகளே. நான் ஒரு காணொளி ஒன்று செய்திருக்கிறேன். காணொளி உங்களுக்கு ஏற்கனவே அதோட இருக்குது. இது சேர்க்கிறதுக்காக, இந்த காணொலியை திருப்பி சேர்க்கிறதுக்காக என்னென்னு சொன்னால், புலம்பெயர்ந்த மக்களும் குருநார் மக்களும் கட்டாயம் நிச்சயமாக பார்க்க வேண்டிய வேலை என்னென்னு சொன்னால், போட்சாட்டு பழைய போட்சாட்டு எப்படி இருந்தது, பிறகு எப்படி திருத்தி இருக்கிறோம், அத்துடன் போட்சாட்டை சுற்றி வர இல்லக்கட்டை போட்டதே 10 லட்சம் ரூபா செலவழிச்சிருக்கிறோம். சில பேர் என்னை அதோடு கதைச்சதுக்காகத்தான் இந்த காணொளி நான் அதில் முதல் காணொளியில் சொல்ல தவறிவிட்டேன். இருந்தாலும் இப்போ இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி அதோட சேர்த்து விட்றேன். பாருங்கள், தயவு செய்து பாருங்கள். ஏற்கனவே போட்சாட்டு கலந்த கடை உங்களுக்கு யாவரும் அறிந்தது. இருந்தாலும் இப்போ கனகாலம் போன முடியாக புதுசாக யாரும் அறியாத ஆக்களுக்கும் சந்தேகம் இருக்கிற ஆக்களும் பார்க்கட்டும். இது எப்படி சீர்கேடாக கிடந்த போட்சாட்டு இன்றைக்கு இன்றைய நிலைமையும் நீங்கள் பார்ப்பீங்க. பார்க்கான் உங்களுக்கும் விளங்கும். நாங்கள் எவ்வளவு குட்டி கணக்கு செலவழித்து எங்களை காசு இல்லாமல் அதுக்கு எவ்வளோ போயிருக்கின்றது நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இந்த மக்கள் ஒரு சில பேர் விசமிகளால் பேசப்படுகிற இதுகளை தவிக்க வேணுமென்றதுக்காகத்தான் இந்த காணொளி. தயவு செய்து இதற்கு முழுமையாக பாருங்கள். நன்றி. வணக்கம் உறவுகளே. நான் பிரான்ஸில் இருக்கிறேன். என்ன சந்திரன். உங்களுக்கு குருநார் புலம்பெயர்ந்த மக்களுக்கும் குருநார் மக்களுக்கும் என்னை நன்றாக தெரியும், நன்றாக தெரிந்திருக்கும். நான் இப்போ சொல்ல வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது. எங்களோட குருநார் மக்களுக்கும் புலம்பெயர்ந்த மக்களுக்குமான ஒரு சின்ன தெளிவான ஒரு விளக்கம் தர வேண்டி கிடக்குது. என்னென்னு சொன்னால், கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், நான் எவ்வளவோ புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட நிதியை வாங்கியிருக்கிறோம், உள்ளூர் மக்கள்கிட்ட நிதியை வாங்கி மேலத்திட்டங்களை எங்கள் குருநார் மண்ணில் நாங்கள் செய்திருக்கின்றோம். எங்களோட சுகாதார குழு அமையத்தை வைத்து கண்டும் முதல் ஆரம்பிக்கையும் செய்யும். அடுத்ததாக நாங்கள் நான் ஒரு குரல் பதிவு ஒன்று பதிய விட்டு அதில் உங்களுக்கு அந்த பதிவிதியில் சேர்த்து போடுவேன். அது உங்களுக்கு விளக்கமாக தரப்படும். நான் ஒரு சிறிய உங்களுக்கு ஒரு விளக்கம் உண்டு, அன்பான விளக்கம் உண்டு தர வேண்டிய கிடக்கக்கூடிய மற்ற குரல் பதிவில் சகலது மடங்கி இருக்கும். அதன் கட்டாயம் நீங்கள் அந்த குரல் பதிவை கேட்டு நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சியின்படி மனச்சாட்சியின்படியும் புலம்பெயர்ந்த மக்கள் இப்போ 2022 கடைசியில் இருந்து என்னோட புலம்பெயர்ந்த மக்களும் பயணம் செய்கிறீங்க, உள்ளூர் மக்களும் பயணம் செய்கிறீங்க. நீங்கள் இப்பயும் வரையும் எனக்கு எந்த நேரமும் நிதியை கேட்டால் தந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு மனச்சாட்சியோட ஒரு தரம் என்ன குறை சொல்லாமல் தந்து ஒரு சில விசமிகள் என்று நான் சொல்லுவேன். ஒரு சில விசமிகள், எங்களை பிடிக்காத விசமிகள், எங்களை பற்றி அவதூறு உள்ளூரிலையும் வெளியூர்லையும் பேசி புலத்திலையும் புலம்பெயர்ந்த இடங்கள்லையும் எங்களோட மண்ணில் வச்சு எங்களுடைய ஒரு சில பேர் தேவையில்லாத ஒரு விசமத்தனமான எங்களோட வளர்ச்சி பிடிக்காத ஒரு சில பேர் அடுத்தது எங்களோட சுகாதார குழுவையும் எங்களையும் இந்த வேலைத்திட்டத்திலிருந்து முன்னறிக்கொண்டு போகிறது பிடிக்காத காரணத்தால் நிச்சயமாக அவர்கள் சும்மா ஒரு அவதூறு பேசிக்கொண்டிருப்பதற்காகத்தான் இந்த முக்கியமாக இந்த காணொளி அமைய போகும். இந்த காணொளியில் குரல் பதிவில் நான் விளக்கமாக உங்களுக்கு அந்த குரல் பதிவை நீங்கள் கட்டாயம் கேட்கணும். இந்த பதிவு உங்களோட புலம்பெயர்ந்த மக்களுக்கும் குருநார் மக்களுக்குமான பதிவு தான் ஒழிய அடுத்த ஆக்களுக்கு இல்லை. இந்த பதிவை நீங்கள் விளக்கமாக கேட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக எங்களை புலைய சரிவு யாராக இருந்தால், நான் புல விட்டாலும் புலதான், எவர் புல விட்டாலும் புலதான், மனச்சாட்சியின் பற்றி தான் நான் பேசுகின்றேன். நீங்கள் தார பணத்தும் என்னுடைய மனச்சாட்சி உங்களுக்கு தெரியும். நான் முதல் இலங்கைக்கு போக வழிகிட்ட இலங்கைக்கு போக வழி 2002 ரணில் ஒப்பந்தம் போட்ட அன்று 10ஆம் மாதம் 22ஆம் தேதி ரணில் ஒப்பந்தம் போட்டிருக்கணும் என்று நினைக்கிறேன். அந்த டைம் 2002 10ஆம் மாதம் 22 நான் அடுத்த நாள் 2002 23 இருக்கணும் ஃப்ளைட் எடுத்து இலங்கையில் இறங்கியிருக்கிறேன். அன்று வரை இன்று மட்டும் நான் இலங்கைக்கு 3 தடவை 4 தடவை போய் வர ஊர் மக்களுக்கும் தெரியும், புலம்பெயர்ந்த மக்களுக்கும் தெரியும். நான் இன்று வரையும் யாருடைய பணத்திலே ஒரு பணத்தில் கூட
நான் போய் வந்ததில் நான் 2002லேருந்து 2002 2004 5 தடவை போய் வந்தேன் நான். அப்போ உடைய யாருடைய எப்போ இந்த புலம்பெயர்ந்த மக்களோ உள்ளூர் மக்களோடையும் நான் தொடர்பில்லை. நான் எந்த ஊர் எந்த மண்ணில் இந்த புள்ளால காட்டணுமென்று போய் என்னுடைய பணத்தில் போய் வந்து கொண்டு இருந்த எனக்கு இன்று வந்து என்னென்னு சொன்னால் சில விசமிகள் இவர் பாருங்க, நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை உங்களுக்கு நேரடியாக சொல்கிறேன். கனடாவிலிருந்து ஒரு சிலவர் செத்த வீடுக்கு போயிருக்கிறாங்க. மகேந்திரனுடைய செத்த வீட்டுக்கு போயின இடத்துல அங்கே இருக்கிற 2 3 விசாமிகள் அங்கே போய் சொல்லியிருக்கு, இவர் வந்து புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட காசை வாங்கி இவர் அடிக்கடி 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து வாரேன். அடுத்தது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையே இவர் புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட காசு வாங்கி இவருக்கு என்னத்துக்கு இந்த குறுநகரை துப்புரவாக்க வேண்டிய அவசியம் என்று கேட்டிருக்கிறார்கள். அங்கே போய் அவங்க விளக்கம் வடிவாக கொடுத்துருக்குறாங்க. அவங்க உங்களுக்கு கணக்கு வழக்கு போடுறாங்க. அந்த ஆளை வந்து எனக்கு கனகாலமாக தெரியும். சரியான விளக்கம் கொடுத்தும் முகம் முடியாத கட்டத்தில் அங்கே போய் கேட்டாங்க போயிருக்கிறார். இருந்தாலும் அவர்களை விட என்ன 2 3 வேறு விசமிகளும் என்ன செய்து சில ஓட்சாட்டை பிடிக்கிறது காரணத்துக்காகவே சில பேர் எங்களை ஒரு பூங்காவை கண்டு வாங்கின காசு எங்கே, இவர்கள் அரசியலாக வச்சுட்டு வாங்கின காசு எங்கே என்றெல்லாம் சில விசாமிகள் அங்கே விளங்கப்படும். அதுக்குத்தான் உங்களுக்கு இந்த காணொளி மூலம் அந்த நான் குரல் பதிவில் போட்டிருக்கிறேன். குரல் பதிவை நீங்கள் விளக்கமாக்கும். அத்துடன் நான் பூங்காவுக்கு கண்டு சேர்த்த காசும் அதிசலாக வச்சுட்டு பூங்கா கண்டு சில பேர் 5000 10,000 15,000 20,000 பண்ணு அந்த காசு ஒரு 15 லட்சத்துக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். அது 15 லட்சத்துக்குள்ளே வரணும் அந்த காசு பூங்கா. ஆனால் அந்த டைம் நாங்கள் அரசாங்கத்திட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், நாங்கள் பூங்கா செய்ய அப்போ அரசாங்கம் இப்போக்கி அதில் கை வைக்காதுங்கள். அப்போ சுதர்சன் சார் இருந்தவர் டிஎஸ் ஆஃபீஸில், அவரோட நாங்கள் ஆக்களை விட்டுக்கணும். இப்போக்கி நீங்கள் வெள்ளைக்கட்டையை மட்டும் வெள்ளைக்கட்டையை வந்து தற்காலிகமாக அடித்து வையுங்கள். நான் டைம் வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்க சின்ன வேலைகளை ஆரம்பிக்கலாம்னு சொன்னபடியாக அந்த காசும் அந்த பூங்கா கண்ட வாங்கின காசும் அதிசலாவட்சத்திலே வாங்கின காசும் நாங்கள் 50 லட்சம் ரூபா டிப்போசிட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த துண்டும் நான் இந்த இதில் உங்களுக்கு இணைச்சி விடுறேன்னு பாருங்கள். நாங்கள் அதில் வர வட்டி எடுத்து இப்போ உங்களுக்கு தெரியும், அதில் விளக்கமாக எல்லாம் போட்டிருக்கிறோம். நாங்கள் வந்து குரல் பதிவு வடிவாக்கலாம். இப்பொழுது எங்களை பயணங்கள் எப்படி போய்க்கொண்டு 2 வாகனம் ஓடுது, அதெல்லாம் தெளிவாக அதில் போட்டிருக்கு. இருந்தாலும் சில பேர் இதை வந்து எங்களை குழப்புற பட்சத்தில் மற்றது புலம்பெயர்ந்தார நிதியை நிப்பாற்றத்துக்காக ஒரு சில விசமிகள் அங்கே இருந்தும் உள்ளூர் குருநாருக்கு இருக்கிற விசமிகளும் புலம்பெயர்ந்த இருக்கும் ஒரு சில தங்கள காரியம் பயன்படுத்துறதுக்காக எங்களை அவதூறு பேசிக்கண்டு தேவையில்லாமல் அங்கே போய் சில இடங்களில் சொல்லிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் அறிவீர்கள், உங்களுக்கு தெரியும் காசு. நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு காசு இருந்தாலும் உடனே ஏற்றி விட்டுருவேன். 20,000 20,000 எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. தந்த உடனே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஏற்றி விடுவோம். மற்றது எங்களை பேசுவோம். நாங்கள் அங்கே வந்து போன மாதத்துக்கு முதல் மாதம் 5 இடத்துல எங்களை கணக்கு வழக்கு ஒட்டப்பட்டிருக்கு குருநாரில். நீங்கள் வேணுமெண்டா போய் பார்க்கலாம். இந்த மாதமும் கணக்கு வழக்கு உங்களுக்கு ஒட்டப்படுமாங்க. இந்த மாதம் இன்னும் 2 3 4 5 நாளுக்குள்ளே அது ஒட்டப்படும். உங்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக் வழியில் நான் எல்லா கணக்கு வழக்கையும் டீட்டெயிலாக போட்டுக்கொண்டே இருக்கிறேன். இந்த புலம்பெயர்ந்த மக்கள நிதியில் நான் வாழணுமென்ற அவசியம் இல்லை. உங்களுக்கும் தெரியும் என்னை பற்றி. நான் குருநாருக்கு போய் செய்ய இப்போ நாங்கள் ஒரு சிறிய தொகையோடு இருந்து தொடக்கி இந்த விஷயத்தை தொடக்கி இன்றைக்கு அப்புறம் அடுத்தது உங்களுக்கு சொல்ல மறந்து அரசாங்கம் செய்கிற வேலையை ஏன் நீங்கள் இவங்க வந்து செய்கிறாங்க, இவங்க தங்களோட பேருக்கும் புகழுக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு காலமில் நாங்கள் அரசாங்கத்திட்ட ஏன் ஃபாதர் நான் போட் சாட் மூடின உடனே ஃபாதர் உங்களுக்கு ஸ்பீச் பண்ணியிருக்கிறார். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும். என்னென்னு சொன்னால் அரசாங்கத்திட்ட நடத்துல மனு கொடுத்தார், ஒருத்தரும் செய்யலை. வேளாங்கண்ணி அயல் அட்டங்கள் இடத்துல போய் மனு கொடுத்தது, ஒருத்தரும் மழை செய்யலை. 35 40 வருஷம் சீர்கட்டு கிடந்த போட் சாட்டு குருநாரை கேவலமாக கதைச்சு
தமிழ் டிவியில் குருநார் குப்பமரம் என்று சொல்லி வரப்போ அதைக்கான் நானும் பரநாடு இப்படி இந்த இப்போ குருநாரை பற்றி கேவலமாக அழுகிறாங்களா குருநாரை என்று சொல்லி நாங்கள் தொடக்கப்பட்டு செய்து கொண்டு வந்த நான் அந்த நேரம் மேன் இப்போ கதைக்கிற நீங்கள் அரசாங்கத்திட்ட இப்போ உரிய அரசாங்கத்திட்ட இவ்வளவு கோரிக்கை வச்சுக்கிறோம் மேன் செய்யலை. இப்போ நாங்களாகவே வாகனம் எடுத்தோடு செய்கிறோம். என்னத்துக்கு அரசாங்கத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக மாநகர சபைக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் செய்கிறோம் மொழிய நாங்கள் முழுக்கையில் எங்களை ஊரை நாங்கள் எங்களை மனம் இல்லாமல் சிலவர் கதைக்கக்கூடாது காணுக்கு அறியக்கூடாது கொள்ளக்கூடாது வெளியிலேருந்து வரவங்க மணக்குது கொள்ளுதுன்ற நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இந்த மாற்றத்தை உருவாக்கி நாங்கள் ஒழிய அரசாங்கம் ஆரம்பத்தில் 35-40 வருஷமாக சீர்கேடு கிடந்த போட்சாட்டை அரசாங்கம் மூடி இருந்தால் நாங்களே அங்கே போகிறோம். எங்களுக்கு என்ன அலுவலி இருக்குது? நாங்கள் ஹாலிடேக்கோ வக்கன்ஸுக்கு லீவுக்கு போகிறோம். நாங்கள் எங்களோட வாழ்ல போயிட்டு நாங்கள் எங்களோட சொன்னோம் இன்றைக்கு நாங்கள் குடும்பத்தை விட்டு பிள்ளைகளை விட்டுட்டு நாங்கள் அங்கே போயிருந்து எங்களோட வெயிலும் மழையிலும் எங்களோட வேர்வையும் செத்துத்தையும் சிந்தி மூடின போட்சாட்டில் ஒரு சில பேர் அத்துமீறி காணிகளை பிடிச்சி கண்டும் கொஞ்சம் கொஞ்சம் அடக்கி கண்டும் வந்து கண்டும் எங்களை அவதூறு பேசுகிற அளவுக்கு இப்படி பேசி எங்கள்கிட்ட அந்த நிதியை நிப்பாட்டுறதுக்கான ஒரு காரியத்தை தங்களோட லாபத்துக்காக எங்களை பகடக்கையாக்குறதுக்கு சில இடங்களில் கதைக்கப்பட்டிருக்கிறது. இது கண்டிக்கப்படுற விஷயம். அடுத்தது என்னுடைய நம்பரில் நான் நெடுக கணக்கு வழக்கு புடையக்கே உங்களுக்கு தெரியும். நான் கீழே தொடர்புக்கு ஐயாத்துறை சந்திரன் என்று போட்டிருக்கோம். புலையோ சரியோ என்னட்டு அடித்து தொடர்பு அண்ணன் சந்திரன் நீங்கள் இப்படி கைக்கிறாங்க கொள்றாங்கன்னு நான் பதில் சொல்ல ரெடியாக நிற்கிறேன். அதை விட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் 2022 கடைசி 2023 செய்தான் இதுவரைக்கும் என்னோட வருதலும் புலையான்னு சொல்லி கேள்விப்படேன். ஒரு சில பேர் எங்களை பிடிக்காத பட்சத்தில் அவர் சொல்கிறார்கள் சொல்லிக்கண்டு திரிகிறார்கள் ஒழிய நாங்களாக இந்த இதில் எடுத்து எங்களோட குடும்பத்துக்கு தேவைக்கும் இந்த பயணம் ஒன்றுக்கும் போகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம். நான் நினைச்சிடன்னு சொன்னால் எனக்கு போய் வர சிலவை 10 லட்சம் ரூபா சிலாக போய் வரும். எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்து போய் வரைக்கும் 800-900 உங்களுக்கு தெரியும். அத்துடன் அங்கே நிற்கிற செலவுகளை பாருங்கள். அப்படி என்று சொல்லிக்க நான் தனிச்சியாகவே நான் அங்கே ஒரு ஆளை வச்சு எந்த பேர்லேயே நான் செய்துட்டு போயிருக்கலாம். நான் ஊரோட ஒத்து எங்களோட ஊரோடையும் புலம்பெயர்ந்த மக்களோடையும் ஊரோட சேர்ந்து ஊர் மக்களுமா சேர்ந்து தான் இந்த நிதியை தந்து இந்த வேலை திட்டத்தை செய்யணும் என்று ஒரு ஆர்வத்தில் எனக்கு பேர் வேறுமெண்டா நான் இங்கேருந்து அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை துப்புராங்கணும் சந்திரன் காசாலே ஒரு நிர்வாகமே தேவையில்லையே இன்னொரு ஆளை வச்சுக்காண்டு இப்படி செய்யன்னு சொல்லி போட்டு விட்டுருக்கலாம். நானும் செய்யலை. ஊருக்கூட சேர்ந்து போகணும் ஊரோட இணைஞ்சு போகணும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கூடி நின்று ஊர் மக்கள் எல்லாம் கூடி நின்று ஊரை துப்புராக்கினா அந்த ஊரோட பெருமை நல்லா வரும். தனியாக நான் கொண்டு போய் ஒரு ஆளுக்கு காசு கொடுத்துட்டு இந்த பேருக்காக மாலை போட விரும்பையில் நான் ஊரோடு சேர்ந்து தான் மாலை போடணும் என்று நினைக்கிறேன். ஊரோட ஒத்துழைச்சி போகணும்ன்றதுக்காகத்தான் நான் செய்கிறேன். ஆனால் அங்கே இருந்து வேறு விசாமிகள் என்னை பற்றி அவதூறு பேசுகிற அவர்களுக்கு உங்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். புலம்பெயர்ந்த மக்கள் குருநான் மக்கள் நீங்கள் கணக்கு வழக்கு உங்களுக்கு போட்டிருக்கிறோம் ஒட்டி இருக்கிறோம். அங்கே போய் பாருங்கள். இந்த 50 லட்சம் டிபாசிட் பண்ணி வச்சுக்கிறோம். என்ன காரணம்? நாங்கள் அடுத்த தலைமுறைக்காகத்தான். அடுத்த தலைமுறை அடுத்தது நாங்கள் வீண் செலவு செய்யல. அது என்ன அதில் கட்டியை கொஞ்சம் தடுத்தா இன்றைக்கு 5 பேரை சம்பளத்துக்கு அமைச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் 5 பேர் சம்பளத்துக்கு இருக்குன்னு சொன்னால் சும்மா இல்லை. சும்மா இப்போத்திய காலத்தில் ஒரு ஆளுக்கு 500 200 கொடுத்து செய்யலாம். ஒரு ஆளுக்கு 1500 ரூபா கேட்பாங்க. 2 வேன் நிற்கிது 20 லட்சம் ரூபா பொறுமதியான வேன் நிற்கிது 50 லட்சம் ரூபாய்க்கு. ஆனால் சுகாதாரக்குழு தொடங்கி 3 வருஷத்துக்குள்ளே இவ்வளவுத்தை சேமித்து பாதுகாப்பாக வச்சுக்கொண்டு அதை விட சுத்தமாகவும் எத்தனையோ நான் நிற்க கரக்கடையில் அங்கால கட்சியில் இருந்து அகற்றி இருக்கிறோம். எத்தனையோ விஷயம் நீங்கள் பணம் தான் 20,000 ரூபா தாரீங்க. வருஷத்தில் ஒரு ஆள் 20,000 ரூபா தாரீங்க. உங்களுக்கு தெரியும் சில பேர் அந்த பூங்கா கண்டு சொல்லி 10,000 15,000 20,000 தந்தால் அதில் அப்படியே பேங்க்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த காசு எங்கள் பூங்கா கண்ட சேர்த்த காசு எங்கே என்று ஒரு சில பேர் இதை தங்களோட தேவைகளுக்காக இப்படியான கதைகளை அங்கே அவதூறுபடுத்தி கண்டிருக்கிறார். மக்களான நீங்களும் புலம்பெயர்ந்த குருநார் மக்களான நீங்களும் புலம்பெயர்ந்த மக்களுமான நீங்களும் தான் இதுக்கு சொல்லும். என்னுடைய
இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். பார்த்து அந்த குரல் பதிவும் போட்டுக்கணும். அதையும் வழிவாக பார்த்துட்டு நீங்கள் வேணுமுன்னா கொமெண்ட்ஸில் எழுதுங்கள். இல்லையோன்னு சொன்னால் என்னுடைய தொடர்புக்கு என்னுடைய நம்பர் கிடக்கு, கட்டாயமாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நான் விளக்கம் தரேன். நான் ரெடியாக இருக்கிறேன். எங்களோட சுகாதார குழு அங்கே இருக்கிறார்கள். பொருளாளர், செயலாளர், தலைவர் இருக்கிறார். அவர்களோட்டையும் வேணுமெண்டா இந்த பணம் என்ன செய்து இந்த வப்பிச்ச பிள்ளை கிடக்கின்றது நான் அந்த ரிசிப்ட் போட்டு டிபாசிட் பண்ண ரிசிப்டை உங்களுக்கு இதில் காணொலியில் இணைச்சி விட்றேன்னு பாருங்கள். 50 லட்சம் இதுவரைக்கும் தொடங்கி நாங்கள் 3 வருஷம். இன்றைக்கு நான் அது சொல்ல ஒழிக்கிட்டால் உங்களுக்கு தெரியும் எத்தனை அமைப்புகள் அங்கே இருக்குது. இதுகளெல்லாம் நான் குற்றஞ்சாட்டை ஒழிக்கிறதில்ல. ஆனால் இருந்தாலும் நீங்கள் என்னுடைய அங்கே இருந்து இப்போ தங்களுடைய லாபத்துக்காக சில பேர் எங்களை பயணக்காய ஆக்கி கண்டும் இங்கே புலம்பெயர்ந்த மக்களையும் குழப்பி கண்டிருக்கிற மக்களுக்கான இந்த காணொலி தான். நீங்கள் தெளிவாக இருக்கணும் மக்களே. அடுத்தது குருநகர் நான் சுத்தமாக வரணும் என்று தான் நான் விரும்புகிறேன். புலம்பெயர்ந்த மக்களும் உள்ளூர் மக்களும் ஆலோசனையை கேட்கறதுக்கு நான் எப்பயும் தயாராக இருக்கிறேன். இந்த காணொலியை பார்த்து இந்த காணொலியில் நிச்சயமாக பார்த்து மற்றவர்களுக்கு பயந்து கொண்டும் இதில் இருக்கிற கருத்துக்களை நீங்கள் வெளியிடணும் என்பதை தாழ்மையான வேண்டுகோளாக வேண்டிக்கொண்டு விளைவருகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமையத்தினுடைய ஆரம்பமும் அமைப்பானது தற்போது வரைக்கும் செய்து வருகின்ற செயற்பாடுகள் பற்றியும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமையத்தினுடைய நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் இலக்காகவும் விளங்கியது எழில்மிகு தூய குருநகரை உருவாக்குதலும், எம்மூர் மக்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்கவும் சுகாதாரமான ஊரில் வசிக்க வேண்டும் என்பதே எமது நோக்கமாகவும் இலக்காகவும் இருந்தது. அப்படியாக இருந்த பொழுது எமது ஊரில் பலராலும் கைவிடப்பட்ட நிலையில், அதாவது எம் ஊர் மக்களாலும் மாநகர சபையினராலும் கைவிடப்பட்டு குப்பை மேடாக காட்சியளித்து கொண்டு இருந்த போட்சாட் என்னும் இடம் யாவரும் அறிந்ததே. அவ்விடம் கடற்கரைக்கு சொந்தமான பகுதியாக இருந்தாலும் பலராலும் கைவிடப்பட்டு குப்பை மேடாக காட்சியளித்து பல வகையான சுகாதார பிரச்சனைகளுக்கும் பல வகையான நோய்களை உருவாக்குவதற்கும் காரணமாக இருந்ததே அந்த இடம். அவ்விடம் சம்பந்தமாக 2022 ஆண்டு பகுதியளவிலேயே தமிழ் கொடி தொலைக்காட்சி மூலம் எமது ஊரை பற்றிய இழிவான பார்வையையும் பேசு பொருளாகவும் மாறத் தொடங்கியது. அப்போது எமது ஊரை பற்றி இப்படியான இழிவாகவும் தரைக்குறையாகவும் பேசப்பட்டு கொண்டிருந்த பொழுது அந்த போட்சாட் என்னும் இடத்தை சுத்தப்படுத்தி மணல் போட்டு நிரப்ப வேண்டுமென்பதே எமது சுகாதார மேம்பாட்டு அமையத்தினுடைய நோக்கமாக ஆரம்ப காலத்தில் இருந்தது. அதற்கு எமது ஊரின் மீது கொண்ட அளவற்ற அன்பும் பற்றும் மரியாதையும் நோக்கத்திலேயே சந்திரன் அவர்களும் வரதன் அவர்களும் அவருடன் இணைந்து அந்த செயற்பாட்டை செய்வதற்கு ஆரம்பமாக இருந்தனர். பின்பு அவர்கள் இணைந்து குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமையமாக பல அங்கத்தவர்களை கொண்டு உருவானதுதான் குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமையமாகும். அதனைத் தொடர்ந்து அவ்விடத்தை சுத்தம் செய்து மணல் போட்டு நிரப்புவதற்காக எங்களுடைய குருநகர் மற்றும் உள்ளூர் உறவுகள் மற்றும் புலம்பெயர் உறவுகளின் நிதி பங்களிப்பிலேயே நீங்கள் வியர்வை சிந்தி எங்களுடைய ஊரின் விசுவாசத்தினாலும் ஊரை நேசிக்கின்ற உறவுகளாகவும் இருந்தபடியால் நீங்கள் வியர்வை சிந்திய உங்கள் பணத்தின் மூலமே அந்த போட்சாட் என்னும் குப்பை மேடாக காட்சியளித்த இடம் தற்போது சுகாதாரமான முறையில் மணல்களால் நிரவப்பட்டு தற்போது அழகாகவும் சுகாதாரமான முறையில் காட்சியளித்து கொண்டிருக்கின்றது யாவரும் அறிந்த உண்மையே. அதனைத் தொடர்ந்து அவ்விடத்தில் எம்மூரின் எதிர்கால சந்ததியினரின் தூர நோக்கான பார்வையில் சிறுவர்கள் மற்றும் இளையோர்களுக்கான உகந்த விதத்தில் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதே நோக்கத்துடன் அவ்விடத்தில் அழகான பூங்கா ஒன்றை அமைப்பதற்காக அதிர்ஷ்ட லாப சீட்டெழுப்பு ஒன்றை நடாத்தி இருந்தோம். அதில் 50 லட்சம் ரூபாய் பணத்தினை நாங்கள் பெற்றிருந்தோம். ஆனால் அந்த இடத்தில் எங்களால் தற்போது வரைக்கும் எதுவும் செய்ய முடியாமல் போனதுக்கு காரணம் நிலையான அனுமதி அரசாங்கத்தினரிடமிருந்து எங்களுக்கு இன்னும் கிடைக்கப் பெறாததாலும் அரசாங்கத்தினரால் நிலையான எல்லை நியமிக்கப்பட்டு இருந்தாலும் ஆனால் அப்பகுதியில் அதனை சுற்றியுள்ள மக்கள் அத்துமீறிய
இடங்களை பிடித்திருப்பதால் எங்களுக்கு நிலையான இடம் கிடைக்காமல் இருக்கின்றது. அதனால் நாங்கள் அப்பகுதியை சுற்றி தற்காலிகமாக எல்லைக்கட்டைகளை போட்டிருக்கின்றோம். ஆனால் எல்லைக்கட்டைகள் நிரந்தரமான எல்லை இல்லை. அது மக்களால் இன்னும் அதனை தாண்டி வந்து அந்த நிலப்பரப்புகளை பிடித்துவிடக்கூடாது என்பதற்காக அமைக்கப்பட்ட தற்காலிகமான எல்லைகள். ஆனால் அரசாங்கத்தினரால் அளந்து அதனுடைய எல்லைகள் குறிக்கப்பட்டு இருக்கின்றது. நாங்கள் போட்ட தடுப்புகளுக்கு அங்கால் உள்ளது. ஆனால் மக்கள் அவ்விடங்களை விடாமல் தற்போது வரைக்கும் ஆக்கிரமித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பது மிகவும் மன வருத்தமான விடயமாகும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றேன். ஆனால் நாங்கள் அந்த அதிர்ஷ்ட லாப சீட்டு மூலம் பெற்ற 50 லட்சம் ரூபாய் பணத்தினை வீண் விரயம் செய்யவில்லை. எங்களுடைய அமைப்பினுடைய பெயரில் நிலையான வைப்பீட்டில் 50 லட்சம் ரூபாய் பணத்தினை வங்கி கணக்கீட்டில் வைத்திருக்கின்றோம். பணத்தின் மூலம் கிடைக்கப்பெறும் வட்டி பணத்திலே எங்களுடைய அன்றாட செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகின்றோம். எங்களுடைய ஊரிலே பல அமைப்புகள், பல சங்கங்கள் இருக்கின்றன. ஆனால் அமைப்புகளிடமோ சங்கங்களிடமோ நிலையான வைப்பீடு என்பது குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் உங்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட பணத்தை வீண்விரயம் செய்யாமல் தற்போது வரைக்கும் 50 லட்சம் ரூபாய் பணத்தினை வங்கி கணக்கீட்டில் நிலையான வைப்பீட்டில் வைத்து கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களுக்கு அறிய தருகின்றோம். அப்பணத்தின் மூலம் கிடைக்கப்படுகின்ற வட்டி பணத்தின் மூலமும் எங்களுடைய மக்களால் மேலதிகமாக கிடைக்கப்பெறுகின்ற உதவிகள் மூலமாகவும் நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்து வருகின்றோம் தற்போது வரைக்கும். அப்படியாக இருக்கின்ற வேளையில் எங்களுடைய பணிகளில் 5 மாடி தொடக்கம் அலுப்பாந்தி சந்தி வரைக்குமான எங்களுடைய கடற்கரையை அண்மித்த கரையோர பகுதிகளை வைக்கோ இயந்திரத்தின் மூலம் 2 தடவைகள் துப்புரவு பணிவுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் என்பது யாவரும் அறிந்ததே. அதனைத் தொடர்ந்து எமது ஊரில் வடிகான்களை துப்புரவு செய்தல், வடிகான்களுக்குள் தடுப்பு வேலிகளை அமைத்து, அதாவது கம்பிகளால் தடுப்புகளை அமைத்து வடிகான்கள் மூலம் குப்பைகளும் பிளாஸ்டிக் போத்தல்கள் பொலித்தீன்கள் என்பன கடலுக்குள் செல்லாமல் தடுப்பதற்காக தடுப்பு வேலிகளை அமைத்து வடிகான்களை சுத்தம் செய்து வருகின்றோம் தற்போது வரைக்கும். எமது ஊரில் பொது இடங்களிலும் பொது வீதியோரங்களிலும் குப்பை போடுவதை அவதானித்து அவ்விடங்களை சுத்தம் செய்து வருகின்றோம். அதனைத் தொடர்ந்து அவ்விடங்களில் தொடர்ந்தும் குப்பை போடுவதை தவிர்க்கும் முகமாக அவ்விடங்களில் கண்காணிப்பு கமராக்களை பொருத்தி 24 மணி நேரமும் தொடர்ந்து அதனை கண்காணித்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் எமது ஊரில் ஆங்காங்கே பிளாஸ்டிக் போத்தல்கள் என்பன தெருக்களிலும் வாய்க்கால்களுக்குள்ளும் கடலிலும் இருப்பதை அவதானித்து அதனை சரி செய்யும் முகமாக நாங்கள் எங்களுடைய பணத்தை பிளாஸ்டிக் போத்தல்களை சேகரிப்பதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மக்களிடமிருந்து பிளாஸ்டிக் போத்தல்களை பணம் செலுத்தி பெறுகின்றோம். மக்கள் எங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் போத்தல்களை தற்போது பணம் தந்து பெற்று கொண்டிருக்கின்றார்கள். பிளாஸ்டிக் போத்தல்களை நாங்கள் மக்களிடமிருந்து பணத்தை கொடுத்து பெற்று கொண்டிருக்கின்றோம். இவ்வேலை திட்டம் தொடங்கிய காலத்திலிருந்து எங்களுடைய ஊரிலே வடிகான்களுக்குள்ளோ தெருக்களிலோ கடலிலோ பிளாஸ்டிக் போத்தல்கள் என்பன மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது என்பதையும் தெரிவிக்கின்றேன். இதனைத் தொடர்ந்து எங்களுடைய செயற்பாடுகள் தற்போது எங்களுடைய ஊரிலே அன்றாட சமையல் கழிவகற்றல் மேலாண்மை திட்டம் ஒன்றை நடாத்தி வருகின்றோம். சமையல் கழிவகற்றல் மேலாண்மை திட்டத்திற்கு 2 வாகனங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். 2 வாகனங்களில் ஒன்று எங்களுடைய குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமையத்தினருக்கென்று கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மிகவும் பெருமையுடன் கூறிக்கொள்கின்றோம். இவ்வாகனமானது 20 லட்சம் ரூபாய் பெறுமதியாக இருக்கின்றது என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றைய வாகனம் நாளாந்தம் எங்களுடைய சமையல் கழிவகற்றல் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அன்றாட கட்டண செலுத்தல் மூலமாகத்தான் அதனை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இனிவரும் காலங்களில் இன்னும் 2வது வாகனத்தை எங்களுக்கென்று சொந்தமாக
பெறுவதற்கான நோக்கத்துடன் தான் இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய செலவுகளை குறைப்பதற்காக. இரண்டாவது வாகனங்களையும் எங்களுக்கென்று சொந்தமாக நாங்கள் பெற்றுக்கொண்டால் எங்களுடைய செலவுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆதலால் நாங்கள் எங்களுடைய பணங்களை இன்னும் செலவு செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். எங்களுடைய ஊரின் வளர்ச்சிக்காகவும் எங்களுடைய ஊரின் சுகாதாரமான நோக்கத்திற்காகவுமே. நாங்கள் பணத்தை வீண்விரயம் செய்யவில்லை. இன்னும் எங்களுடைய தூர நோக்கான பார்வையிலே நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை உங்கள் அனைவருக்கும் அறிய தருகின்றேன். மேலும் எங்களுடைய செயற்பாடுகள் தொடர்ந்தும் நாங்கள் மிகவும் நேர்த்தியான முறையில் செய்ய வேண்டுமென்றால் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் நாடி நிற்கின்றோம். உங்களுக்கு எங்களுடைய செயற்பாடுகள் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் அல்லது மேலதிக தகவல்கள் தேவைப்படுமாக இருந்தால் நீங்கள் உடனடியாக எங்களுடைய குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமையத்தினுடைய ஆலோசகர் சந்திரன் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இல்லாவிடில் எங்களுடைய ஊரிலே எங்களுடைய அமைப்பினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாக உறுப்பினர்கள் உள்ளார்கள். அவர்களிடமும் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே மக்களே, சில எங்களுடைய உறவுகள் எங்களை பற்றிய சில தவறான கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் மக்களிடமிருந்து பணத்தை பெற்று கொண்டிருக்கின்றோம், ஆனால் பணத்தை நாங்கள் செலவுகள் செய்யாமல் இருக்கின்றோம் என்று. ஆனால் நாங்கள் அப்படியல்ல. பெறுகின்ற பணத்திற்கு மேலாக எங்களுடைய செலவுகள் இன்னும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றது என்பது யாவரும் அறிவீர்கள். எனவே மக்களே, உங்களுக்கு எங்களுக்குள் ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது சந்தேகங்கள் எங்களுடைய செயற்பாடுகள் மட்டில் ஏற்பட்டால் நீங்கள் எந்த நேரத்திலும் எவ்வேளையிலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் என்பதை நினைவு கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். குருநகர் சுகாதார நலனுக்கான புலம்பெயர் உறவுகள் மற்றும் உள்ளூர் உறவுகளின் பங்களிப்பு. அன்பான உறவுகளே, நம் குருநகரின் சுகாதார நலனையும் எதிர்கால தலைமுறையின் நலனையும் கருதியே 2023 அமைப்பானது எந்த ஒரு சுய லாபத்திற்காகவும் அல்ல, மாறாக முழுக்க தன்னார்வம் நாம் அனைவரும் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். மக்கள் தங்களின் நலனையே கருதி செயற்படும் காலத்தில் நம் புலம்பெயர் உறவுகள் வெளிநாட்டில் வசித்தாலும் பொருளாதாரத்தையும் அவர்கள் அனுப்பிய அன்பளிப்புகள் மூலமே இன்று நம் ஊரில் பல முக்கியமான சுகாதார வேலை திட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன. போட்ஜாட் குப்பை மேட்டை மூடுதல், கடற்கரையில் பிளாஸ்டிக் மற்றும் திண்ம கழிவுகளை அகற்றுதல், மாநகர சபையின் கழிவகற்றலை இலகுபடுத்தும் கருவாட்டு வாடி, வாய்க்கால்கள் மற்றும் வேளாங்கண்ணி வீதி வடிகால்கள் கட்டுமானம், சிசிடிவி கண்காணிப்பு, பிளாஸ்டிக் போத்தல்களை விலைக்கு வாங்குதல் போன்ற பல நடவடிக்கைகள் அனைத்தும் புலம்பெயர் உறவுகளின் தன்னார்வ பங்களிப்பினாலேயே சாத்தியமானவை. இவ்வளவு உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் செய்த பின்னரும் சிலர் தவறான புரிதல்களையும் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுக்களையும் முன்வைப்பது மிகவும் வருத்தமளிப்பதாகும். அரசியல் உண்மையான மாற்றத்தை அடையும். அன்பான உறவுகளே, நம் பெருமையுடன் பாராட்டுவோம். அவர்களின் உழைப்பிற்கு நன்றி உணர்வுடன் வாழ்த்துவோம். நன்றி கூறுவதே நமது கடமை. நன்றி, நன்றி, நன்றி.